மக்கள் மத்தியிலே ஈடுபடும் என்று நான் கருதுகிறேன். காரணம், நம்முடைய மக்களுக்கு அட்டை கார்டு உள்ளவர்களுக்கெல்லாம் 3000 கொடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு அரசாங்கத்துக்கு அதனால எவ்வளவு செலவாகும் என்பது எங்களுக்கு தான் தெரியும். ஆகையினால எவ்வளவு செலவு செய்தால் பரவாயில்லை, அவரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்ன காரணத்தால் இந்த திட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இதுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்களும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் பொங்கலுக்கு என்பதிலே கொடுத்திருக்கிறார். இதை சிந்தித்து சிந்தித்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார். உதான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு கூட கொண்டு ஏற்கனவே நீங்கள் எல்லாம் இருக்கிற தாய்மார்கள் பெரும்பகுதியில் அவங்க மகளிர் உரிமை கொண்டு 1000 வந்தவர்களுக்கு மாசம் 1000 கொடுக்குறார். இப்போ 3000 கொடுத்துருக்காரு. இந்த மாசம் 4000 ஆச்சு. உங்க வீட்டில் ஒரு பையன் படிச்சான்னா அவனுக்கு ஒரு 1000, ஏதாவது ஒரு பொண்ணு படிச்சான்னா அவளுக்கு ஒரு 1000. ஆக 1000 படி அடக்கிறவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். ஆகவே அது மட்டும் அல்ல, நீங்கள் இன்றைக்கு சின்ன பிள்ளைகளை நேற்று கொண்டு சொல்லியிருந்தாங்க, காலையில் எழுந்து 6 மணிக்கு மில்லுக்கு போகிறவர்கள் போவார்கள், நம்ம ஊரிலே வேலைக்கு போகிறவர்கள் போவார்கள். ஆனால் அதனாலே பிள்ளைகள் என்ன செய்யும், போகிற பொழுது நான் போகிறேன், அதில் கஞ்சி தண்ணி ஊற்றி வைத்திருக்கிறேன், அந்த சாதத்தை சாப்பிட்டு விட்டு போ என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அந்த குழந்தை அந்த சாதத்தை எடுத்து அது சாப்பிட்டு விட்டு போகும். சாதத்தை சாப்பிட்ட காரணத்தால் ஏற்படுகிற மந்தத்தால் தூக்கம் வந்துவிடும். அந்த தூக்கத்திலே கிளாஸ்லே தூங்கிவிடும். இந்த நிலைமை இருக்கக்கூடாது என்று எண்ணிய தளபதி அவர்கள் ஏற்கனவே மத்திய உணவு போடுகிறோம். எனவே நாம் காலையிலே குழந்தைகளுக்கு சிற்றுண்டி அளிப்போம் என்று எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு சிற்றுண்டி அளிக்கிறார்கள். நல்ல இட்லி, பொங்கல், பூரி, இப்படிப்பட்டது. ஆக இப்போ தளபதியை செய்த பார்த்தால், அதாவது தளபதி காலை டிஃபன் கொடுக்கிறார், மத்தியானம் காமராஜர் காலத்திலிருந்து தொடங்கி வந்தது அந்த மத்திய உணவு கொடுக்கிறார். அது சர்க்கார் தான் கொடுக்கிறது. காலையில் சர்க்கார், மத்தியானம் சர்க்கார், ராத்திரி ஒன்று தான் பாக்கி இருக்கு. அது எப்போ ராத்திரி கொடுப்பாருன்னு தெரியல. சொன்னேன் தமாஷா, எப்பா ராத்திரி ஏதோ 2 மார்னிங் அண்டி மலிச்சு பிடிச்சி போச்சு. ஒரே ஒரு நைட்டு தான் இருக்கு. ஸ்கூல் விட்டு போகும்போது 4 சப்பாத்தி போட்டு அனுப்பிச்சுட்டா வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லாக இருக்காருன்னா அது மாதிரி ஆகிட்டு இருக்கா. இருக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பொண்ணு படிக்கிறா, போய் வேலூரில் அவருக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. பையன் போய் படிக்கிறாரு, போது உங்களுக்கு என்ன 1000 1000 1000 1000, எதை எடுத்தாலும் 1000, எது எடுத்தாலும் சில பேர் போடுவான், எது எடுத்தாலும் திட்டம் ஒன்று. அது மாதிரி எதை எடுத்தால் 1000, பொங்கல் வந்தால் 3000, தேர்தல் வந்தால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறீங்க, அது அவன் சாமர்த்தியம் பொறுத்தது. ஆகையினால இந்த திட்டத்தை ஊரிலே ஆரம்பித்து வைத்திருப்பது இவ்வளவு உள்ளபடியே தளபதி அவர்கள் சதா சிந்தித்து சிந்தித்து ஏதாவது ஒன்று செய்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அறிவித்துக் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அவருடைய போல் இருக்கிற நாங்களும் அவரோடு செய்திருக்கிறோம். என்னை பொறுத்த வரையில் எனக்கு நீண்ட நெடுங்காலம் என்னை நீங்கள் இந்த தொகுதியிலே நிறுத்தி இருக்கிறீர்கள். இந்த தொகுதியிலே எது வந்தால் என் காலுக்கு எது வந்தாலும் உடனே செய்ய சொல்வேன். வருகிற பொழுது தம்பி கதிராந்து சொல்லிக் கொண்டு வந்தார், ஒரு மேல்பாடி காலனிலே தண்ணீர் கஷ்டம் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டேன். அதுக்கு செலவாகும் பொருள் இருக்கிறதுன்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், நித்யா கிட்ட சொல்ல வேண்டியதானே, பணம் சர்க்கார் கொடுக்காவிட்டால் நான் கொடுக்கிறேன் என்று உடனடியாக அந்த தண்ணீர் கொடுக்கிற வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். நித்யாவுக்கும் இதுதான். எனவே எவ்வளவு பணம் என்பதை பற்றி கவலை இல்லை. இந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள் அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று
நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் கன்னியாகுமரியில் இருந்து நம்முடைய பாலாறு வரையில் இருக்கிற எல்லா ஆறுகளும் எல்லா டேம்களையும் மற்ற இருக்கிற பார்க்குகின்ற பொறுப்பு எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு. ஆகியனால இருந்தாலும் அவ்வப்போது என்னால் செய்து கொண்டிருக்கிறேன். போன தேர்தலில் சொன்னேன், எனக்கு நீங்கள் வாக்களித்தால் ஒரு கல்லூரியை கொண்டு வருவேன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா ஊரில் பள்ளிக்கூடத்து பைய போடணும்னா ஒன்று வேலூர் போடணும், அது பஸ் வரணும், இந்த பக்கம் போனால் பாலாஜி ஆற்காடு போடணும். அது நம்ம தொகுதியிலேவா இருக்க வேண்டும் என்று ஒன்று சொன்னபடி ஒரு காலேஜை கொண்டு நிறுத்தினேன். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவேன்னு சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டலையும் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு இப்போ நேற்று கூட சொல்லிட்டு வந்திருக்கேன். அது 100 பெட்டுள்ள ஆஸ்பத்திரியாக மாற்றி இன்னும் 6 நர்ஸுகளை போட வேண்டும் என்று அந்த மந்திரிக்கு சொல்லி வந்திருக்கிறேன். ஆக ஏன் கேட்டால் இது மத்திய பகுதியில் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் சமமாக இருக்கும். இதில் ஆவல்கங்கம்பள்ளியில் ஒரு பாம்பு கடிச்சா அடுக்கு வரத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் ஆள் அவுட் ஆகிடுவான். ஆக இது எங்கே இருந்தால் தான் பொன்னையில் இருக்கணும் சரி, திருவள்ளூர் சரி, இந்த பக்கம் இருக்க சரி, எந்த ஊர் இருந்தாலும் நிலையில் இருக்கக்கூடியது இந்த பகுதி தான். எனவே தான் நீங்கள் 2ஐயும் செய்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிவர்சிட்டியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். மூன்றாவதாக இப்பொழுது இந்த தேர்தல் முடிந்த பொழுது சேவல்தார் படிக்கிற பொழுது இன்னும் இந்த பகுதியில் இன்னொரு சிப்காட் வர இருக்கிறது. இப்போ ஒரு சிப்காட்டை கொண்டு வந்து ஒரு சிப்காட் வந்து மகிமண்டலத்தில் வருது, இன்னொன்று காட்பாடிக்கு நெல்லுக்கு முன்னால் அங்கே வந்துருச்சு. அங்கே இந்த நெல் இந்த மகிமண்டலத்தை எடுக்க வந்துருக்கோம். அதனால அப்பொழுது இதையும் இணைப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆக இவ்வளவு செய்கிற ஒரு அரசாங்கம், அது அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதனால்தான் உங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இவ்வளவு பேருக்கு 3000 ரூபாய் கொடுக்கிற பணியையும் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவரை கரத்தை மறுபடுத்த வேண்டியது உங்களுடைய கரம். அவருக்கு நாங்கள் எல்லாம் கரமாக இருக்கிற காரணத்தால் எங்களையும் நீங்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று அடுத்த முறை பேசுகிற சொல்கிறேன் என்ன கோரிக்கை என்பதை தெரிவித்து, என்ன கோரிக்கை ஓட்டு கோரினார் அது அப்பொழுது மாற்று கருத்து கொள்ளலாம் என்று தெரிவித்து இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த கிருஷ்ணா அவர்களுக்கும் அவருடைய பகுதியில் இருப்பவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நித்யா அவர்களுக்கும் அவர் அற்புதமாக செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, அந்த மேற்பாடி காலனிக்கு எவ்வளவு சீக்கிரம் தண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு பாராட்டு தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.